இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. லோரி டிரைவர் பாதுகாவலரின் மகன்தான் லவனேஷ். SPM-இல் 10 A. லோரி டிரைவர் மகன்தானே, 1 A 2 A எடுப்பாயா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் வளர்ந்தவன்தான் நான் என்கிறார் ஈப்போ புந்தாங்கை சேர்ந்த லவனேஷ் மகேந்திரன். இந்த ஏளன கேள்விகள் தான் தன்னை SPM தேர்வில் 10 A எடுக்க உத்வேகம் அளித்ததாக தெரிவிக்கிறார் இவர். கடந்த மார்ச் மாதத்தில் தந்தையை இழந்த லவனேஷ் பாதுகாவலராக பணிபுரியும் தன் தாய் சுமதியின் அரவணைப்புடன் தாமன் தேசாக் இடைநிலை பள்ளியில் கல்வியை கற்றுள்ளார். மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கல்வி பயிலும் தனது அக்காவின் உறுதுணை, ஆசிரியரின் வழிகாட்டுதல்கள், தனது சுய யுக்திகளும் தன்னை SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற வழிவகுத்ததாக பகிர்ந்து கொண்டார் அவர். ஒவ்வொரு மாணவரும் தங்கள் பெற்றோர் கடந்து வந்த கடின பாதைகளை சற்று கவனித்தாலே கல்வி கற்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற இலக்கை உறுதி செய்வார்கள் என்கிறார் 10 ஏக்களை பெற்ற லவனேஷ். இஸ்ரேலின் ஜின் முத்திரையை கொண்ட கொள்கலன் லோரி மலேசியாவில் இருந்து வெளியேறும்படி உத்தரவு. இஸ்ரேலின் ஜிம் அடையாள முத்திரையை கொண்ட வெளிநாட்டு பதிவு எண் கொண்ட கொள்கலன் லோரி தடுத்து நிறுத்தப்பட்டதோடு மீண்டும் தாய்லாந்திற்கு திருப்பி அனுப்பும்படி வியாழக்கிழமை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கணினி வர்த்தக பொருட்களை கொண்ட அந்த கொள்கலன் ட்ரெய்லர் லோரி புக்கிட் காயு இதாம் குடிநுழைவு சுங்க தடுப்பு மற்றும் பாதுகாப்பு மைய வளாகத்தின் நுழைவு பகுதியின் மூலம் மலேசியாவிற்குள் முகழ்ந்ததாக கெடா சுங்கத்துறையின் அமலாக்க கண்காணிப்பு துறைக்கான துணை இயக்குனர் ஷுஹைமி எஃப்என்டி ஜைனல் அபிதின் தெரிவித்தார். ஜூலை 6ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு வெளிநாட்டு பதிவு எண் பட்டையை கொண்ட ட்ரெய்லர் கொள்கலன் லோரி கண்டுபிடிக்கப்பட்டு தாய்லாந்திற்கு திரும்ப செல்லும்படி பணிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த கொள்கலன் லோரி பிற்பகல் மணி 1:30 அளவில் மலேசியாவிலிருந்து வெளியேறி தாய்லாந்திற்கு சென்றதாக அவர் கூறினார். காதலியை 23வது மாடியில் இருந்து தள்ளி கொலை செய்த ஆடவன் மனநிலை பரிசோதனைக்கு உத்தரவு. ஷாலாம் செத்யா அலாமில் தாய்லாந்தை சேர்ந்த தனது காதலியை அடுக்குமாடி வீட்டின் 23வது மாடியில் இருந்து கீழே தள்ளி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட லோரி ஓட்டுநருக்கான மனநல பரிசோதனை 1 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 37 வயதுடைய நாதனின் மனநிலையை பரிசோதிப்பதற்கு 1 மாத காலம் நீட்டிப்புக்கு பேரா உலுகிந்தா தஞ்சோங் ராமுதான் பஹாஜியா மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர் மனு செய்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவரின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிவநந்தன் ராகவா இதனை தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்டவரின் மனநிலையை மதிப்பிடுவதற்கு மருத்துவருக்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதால் குற்றவியல் சட்டத்தின் 342 விதியின் 4வது உட்பிரிவின் கீழ் இந்த நீட்டிப்பு அனுமதிக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு மணி 10:12 அளவில் செத்யா அலாம் ஜாலான் செத்யா டாங்காங்கில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் அவன் அக்கொலையை செய்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கிளான் சிம்பாங் லீமா தமிழ் பள்ளியில் 6 மாத காலமாக கணினி வகுப்பு இல்லை, மாணவர்கள் ஏமாற்றம், பெற்றோர்கள் கவலை. நாட்டிலேயே அதிகமான மாணவர்களை கொண்ட தமிழ் பள்ளிகளில் ஒன்றாக கருதப்படும் சிம்பாங் லீமா தமிழ் பள்ளியில் கடந்த 6 மாத காலமாக கணினி வகுப்பு நடத்தப்படாததால் அப்பள்ளியை சேர்ந்த 1500 மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதோடு அவர்களது பெற்றோர்களும் கவலை அடைந்துள்ளனர். கடந்த 1999ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை இப்பள்ளியில் பாட நேரத்திலேயே முதல் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கணினி பாடம் போதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இனி பாட நேரத்திலேயே கணினி வகுப்பு நடத்தக்கூடாது என கிளான் மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் ஸ்லாங்கூர் கல்வித்துறையின் உத்தரவினால் இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து சிம்பாங் லீமா தமிழ் பள்ளியில் கணினி வகுப்பு நடத்தப்பட முடியாமல் உள்ளது. இதனால் பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு நன்கொடையாளர்கள் இப்பள்ளிக்கு வாங்கி கொடுத்த சுமார் 150 கணினிகள் பயன்படுத்த முடியாமல் தற்போது கிடப்பில் போடப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி மாணவர்கள் மடிக்கணினி தொடர்பான பல்வேறு போட்டிகளிலும் சிறந்த வெற்றிகளை குவித்து வந்தனர். இப்போதைய புதிய உத்தரவினால் வருமானம் குறைந்த குடும்பங்களை சேர்ந்த B40 மாணவர்களுக்கு கணினி பயிற்சியில் பங்கேற்கும் வாய்ப்பை இழந்துள்ளனர். போர்ட் கிலானில் கடத்தல் தொடர்பில் 3 அமலாக்க அதிகாரிகள் உட்பட 7 தடுத்து வைப்பு. போர்ட் கிலானில் கடத்தல் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டதன் தொடர்பில் ஒரு நிறுவனத்தின் இயக்குனர் 3 அமலாக்க அதிகாரிகள் உட்பட 7 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.
30 மற்றும் 50 வயதுடைய 2 பெண்கள் உட்பட 5 ஆடவர்களை கொண்ட அந்த சந்தேக பேர்வழிகள் போர்ட் கிலான் சுற்று வட்டார பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. 3 சந்தேக பேர்வழிகள், 3 அமலாக்க அதிகாரிகள், நிறுவனங்களின் 3 ஊழியர்கள் மற்றும் நிறுவனத்தின் இயக்குநரும் நேற்று புத்ரஜயாவில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவர்களை தடுத்து வைக்கும் உத்தரவு பெறப்பட்டது. ஜூன் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை அவர்களை தடுத்து வைக்கும் உத்தரவுக்கு மேஜிஸ்ட்ரேட் அனுமதி வழங்கினர். இந்த கும்பல் சுங்க வரியை தவிர்ப்பதற்காக பொய்யான சுங்க பிரகடனத்தை சமர்ப்பிப்பதில் அந்த கும்பல் சம்பந்தப்பட்டதாக கூறப்பட்டது. தற்போது தனது குடும்பத்தினருடன் வெளிநாட்டிற்கு சென்றுள்ள சிங்கப்பூர் பிரஜை ஒருவரும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ளார். ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான மற்றும் கைது செய்யப்பட்ட தனிப்பட்ட நபர்களின் 9 வங்கிக் கணக்குகளும் MACC முடக்கம் செய்துள்ளது. போலீஸ் போல் நடித்து இருவரிடம் கூட்டாக கொள்ளை, உள்நாட்டை சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 மீது குற்றச்சாட்டு. 2 வங்காளதேசிகளிடம் போலீஸ்காரர்களாக நடித்து கூட்டாக கொள்ளையிட்ட உள்நாட்டை சேர்ந்த 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் மீது ஜாலண்டூதா நீதிமன்ற வளாகத்தில் 2 நீதிமன்றங்களில் தனித்தனியாக 2 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டது. 2 வாரங்களுக்கு முன் அவர்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக செஷன்ஸ் நீதிபதி டத்தோ நுவா அமான் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டார். கடந்த மே மாதம் 19ஆம் தேதி இரவு மணி 11:20 அளவில் முதல் குற்றச்சாட்டை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதன் பிறகு 29 வயதுடைய மற்றொரு வங்காளதேச ஆடவனிடம் கூட்டாக கொள்ளையிட்டதாக அந்த 5 எதிராக மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. குத்தகை தொழிலாளியான அந்த நபரை மிரட்டி மே மாதம் 12ஆம் தேதி பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் மெனாரா ஷெல்லில் RHB பேங்கில் கொள்ளையிட்டதாக மற்றொரு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. முதல் குற்றச்சாட்டு தண்டனை சட்டத்தின் 395வது விதியின் கீழ் மற்றும் தண்டனை சட்டத்தின் 170வது விதியின் கீழ் அவர்கள் மீது 2வது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. செடாங் போலீஸ் நிலையத்திற்கு அருகே காருக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றத்தை 2 பதின்ம வயதினர் ஒப்புதல். செடாங் போலீஸ் நிலையத்தின் வேலி மீது கடந்த வாரம் 2 பூந்தொட்டிகளை வீசியதாக கொண்டு வரப்பட்ட கீழறுப்பு குற்றச்சாட்டை 2 பதின்ம வயதினர் ஒப்புக்கொண்டனர். சமூக நலத்துறையின் நன்னெறி அறிக்கை கிடைத்த பின்னர் அவ்விருவருக்கும் தண்டனை வழங்குவதற்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு மேஜிஸ்ட்ரேட் ஃபரா அசுரா முகமது சாட் நிர்ணயித்தார். ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை மணி 6:30 அளவில் செடாங் போலீஸ் நிலையத்திற்கு முன்புறம் உள்ள சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆடவர் ஒருவருக்கு சொந்தமான காரை சேதப்படுத்திய கீழறுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 15 வயதுடைய 2 மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் அக்கார் உரிமையாளருக்கு 500 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 1 ஆண்டு முதல் 5 ஆண்டு வரைக்குமான சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படும். தண்டனை சட்டத்தின் 427வது விதி மற்றும் அதே சட்டத்தின் 34வது விதியின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ் நடவடிக்கையில் முதல் 3 நாளில் 9000க்கும் மேற்பட்ட குற்றப்பதிவுகள். கோலாலம்பூர் போக்குவரத்து போலீசார் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட நடவடிக்கையில் முதல் 3 நாட்களில் 9000க்கும் மேற்பட்டோருக்கு குற்றப்பதிவுகளை வழங்கியுள்ளனர். ஜூன் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கிய அந்த நடவடிக்கை ஜூன் 15ஆம் தேதி வரை தொடரும் என கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறையின் தலைவர் துணை கமிஷனர் ஷரஃபுடின் முகமது சாலே தெரிவித்தார். முதல் 3 நாட்களில் பல்வேறு போக்குவரத்து குற்றங்களுக்காக 9247 குற்றப்பதிவுகள் அல்லது சம்மன்கள் வழங்கப்பட்டன. போக்குவரத்திற்கு தடையாக இருந்த சட்டவிரோதமான வாகனங்களை நிறுத்தியது, பாதசாரிகளின் நடைபாதையில் நின்றது, லைசன்ஸ் இன்றி வாகனங்களை ஓட்டியது, சாலை வரியின்றி வாகனங்களை செலுத்தியது, சட்டவிரோத வாகன எண் பதிவுகளை கொண்டிருந்தது மற்றும் சாலையில் மஞ்சள் பெட்டியில் வாகனங்களை நிறுத்தியது போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக இந்த சம்மன்கள் வழங்கப்பட்டதாக ஷரஃபுடின் தெரிவித்தார். பினாங்கு கடையில் தகராறு, 2 கைது. பினாங்கில் செபரங்ஜயாவில் உள்ள பல பொருட்களை விற்கும் கடை ஒன்றில் ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 30 மற்றும் 40 வயதிற்கு உட்பட்ட 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். திங்கட்கிழமை இரவு மணி 11:50 அளவில் அந்த சம்பவம் நிகழ்ந்ததாக செபரங் பிறை தெங்கா போலீஸ் தலைவர் ஹெல்மி ஆரிஸ் தெரிவித்தார். இந்த சம்பவத்தின் போது விற்பனையாளர் ஒருவரை அணுகிய 2 ஆடவர்கள் அவரிடம் மதுபானம் கேட்டுள்ளனர். அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தவறான புரிந்துணர்வினால் தகராறு ஏற்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் தம்மிடம் இருந்த தலைக்கவசத்தினால் மற்றொருவரை தாக்கியுள்ளார்.
இந்த தகராறினால் ஒருவர் முகத்தில் காயமடைந்தார். மது போதைக்கு உள்ளான நபர் ஒருவருக்கும் கடையின் உரிமையாளருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு சமூக வலைதளங்களில் வைரலானது. கெடாவில் ராஜநாகம் தீண்டுவதிலிருந்து 74 வயது பெண்மணி உயிர் தப்பினர். சிக்கில் ஜெனியாங்கில் கம்புங் பெரோனா கனானில் கழிவறைக்கு சென்ற 74 வயது பெண்மணி ஒருவர் தெய்வாதீனமாக ராஜநாகம் தீண்டுவதிலிருந்து உயிர் தப்பினார். பார்வை மங்கிய அந்த பெண்மணி சிறுநீர் கழிப்பதற்கு கழிவறைக்கு சென்ற போது அங்கு பாம்பு சீரும் சத்தத்தை கேட்டதை அறிந்து உடனடியாக அங்கிருந்து வீட்டிற்குள் ஓடி வந்தார். இதனைத் தொடர்ந்து சிக்கில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு அதிகாலை மணி 3:30 அளவில் தகவல் கொடுக்கப்பட்டது. அவ்வீட்டிற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2.3 மீட்டர் நீளமுள்ள ராஜநாகத்தை கண்டனர். தொடக்கத்தில் அந்த பாம்பு முரட்டுத்தனமாக செயல்பட்டதால் அதனை பிடிப்பதில் அவர்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர். எனினும் பின்னர் லாவகமாக அவர்கள் அதனை பிடிப்பதில் வெற்றி பெற்றனர். தற்போது கடுமையான வறட்சியாக இருப்பதால் பாம்பு போன்ற ஊர்வனங்கள் குளிர்ச்சியாக இருக்கும் பகுதியில் ஊடுருவும் வாய்ப்பு இருப்பதால் வீடுகளில் கழிவறை மற்றும் குளியல் அறைகளை மிகவும் கவனமாக பயன்படுத்தும்படி தீயணைப்பு படையின் பேச்சாளர் ஒருவர் கேட்டுக்கொண்டார்.